தற்பொழுது 2025ஆம் ஆண்டு முடிவு கட்டத்தை நெருங்கி வந்துட்டன. ஓரிரு நாட்கள்ல 2026ஆம் ஆண்டு புது வருடம் பிறக்க போகிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் 2026ஆம் ஆண்டு புதிய ஆண்டு என்றதால புதிய புதிய நடைமுறைகள் மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும். இது வலிமையான ஒரு விடயம். ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் போது இப்படியான மாற்றங்கள் நிகழும். இதன் பிரகாரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புதிய ஆண்டு பிறக்க போவதையொட்டி ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நாட்டிற்கு புதிய சட்டங்களை அமல்படுத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும். இதுல இன்றைக்கு நாங்கள் ஜெர்மனியில 2026ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய நடைமுறைகள் என்ன, அங்க என்னென்ன மாதிரியான சட்ட திட்டங்கள் எல்லாம் புதுசா விதிக்கப்பட்டிருக்கிறது, அதை விட குறிப்பாக இதுவரை காலமும் இருந்ததை விட புதுசா எதுவும் நடைமுறைகள் வந்திருக்கா இல்லை என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு காலமும் இருந்த நடைமுறையில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி தான் நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுல ஜெர்மனி குடும்பங்களுக்கு 2026 அப்படி என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். பிரதானமாக ஜெர்மனியில வாழும் தமிழ் குடும்பங்களை பொறுத்தவரையில் 2026ஆம் ஆண்டு நல்ல செய்திகளும் இருக்கு, அதே வேளை சில அதிர்ச்சிகளும் பெற காத்திருக்கிறது. அந்த வகையிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குழந்தைகளுக்கான நலத்தொகை உயர்வு, அதோட முழு நேர பள்ளி பராமரிப்பு சட்ட உரிமை மற்றும் குழந்தைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் போன்றவை தொடர்பில் புதிய நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ராணுவ சேவை பதிவு மீண்டும் வருகிறது. அதோட தந்தையருக்கான விடுமுறை இன்னும் கனவாக இருப்பது போன்ற பல்வேறு விடயங்கள் பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 2026 குடும்பங்களை பாதிக்க முக்கியமான மாற்றங்கள் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் அடுத்து விரிவாக பார்க்கலாம். முதல்ல நாங்கள் சைல்டு பெனிஃபிட், அதாவது குழந்தைகளுக்கு என்ன பயன் இருக்கு என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதால 2026 ஜனவரி முதல் ஜெர்மனியில வழங்கப்படும் குழந்தைகளுக்கான அரசு உதவி தொகையில சிறிய மாற்றம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு குழந்தைக்கு மாதாந்தம் 259 யூரோ வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாதாந்தம் 255 யூரோ வழங்கப்பட்டிருந்தது. இப்ப இது ஒரு சிறிய உயர்வாக தோன்றினாலும் கூட வருடத்துக்கு ஒரு குழந்தைக்கு 3108 யூரோ கிடைக்கும். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த உயர்வு வளம மாதிரி பெற்றுக்கொள்ளலாம். இப்ப தானாகவே வரும். இப்ப நீங்கள் அதற்கு எதுவும் செய்ய தேவையில்லை, புதிய விண்ணப்பங்கள் எதுவும் தேவையில்லை, வளம மாதிரி நீங்கள் அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதுவரையில் இந்த குழந்தைகளுக்கான இந்த அரசு உதவி தொகையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாரே அவர்கள் கட்டாயம் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பித்தால் தான் அந்த பணத்தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த விண்ணப்பங்களை தாமதமாக காலம் தாழ்த்தி செய்தாலும் கூட 6 மாதங்கள் வரையில அந்த பின் விளைவாக அந்த பணம் கிடைக்கும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட இரண்டாவது விஷயத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. என்று சொல்லி சொன்னால் கூடுதல் உதவிகள் எல்லாம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்த வருமானத்துல குழந்தைகளை வளர்க்கும் குடும்பங்களுக்கு 2026 சிறிய உதவிதான், ஆனால் முக்கியமான நிவாரணங்கள் வழங்கப்படும். இப்ப ஒரு குழந்தைக்கு அதிகபட்சமாக 297 யூரோ வரை வழங்கப்படுகிறது. இதோடு சேர்த்து தற்பொழுது மாதத்திற்கு 25 யூரோவாக அது உயர்வடைகிறது. அதாவது தகுதி இருந்தால் ஒரு குழந்தைக்கு 300 யூரோக்கு மேலும் மாதந்தோறும் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பணச்சுமை அதிகரித்து வரும் இந்த காலத்துல இந்த தொகையை பல குடும்பங்களுக்கு ஓரளவு நிம்மதியை தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மூன்றாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் வரியில்லாத கொடுப்பனவு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2026 குழந்தைகளுக்கான வரி விலக்கு தொகை ஒரு மாசத்திற்கு 9756 யூரோவாக உயர்ந்திருக்கிறது. இதுல குழந்தையினுடைய அடிப்படை தேவைகள் மற்றும் கல்வி மற்றும் பராமரிப்பு செலவுகள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் என்ன சொல்லி சொன்னால் குழந்தைகளுக்கு அரசினால் வழங்கப்படும் உதவி தொகையை வாங்கலாமா அல்லது வரி கொடுப்பனவை பயன்படுத்தலாமா என்று சொல்லி பெற்றோர்கள் யாரும் முடிவு செய்ய தேவையில்லை. அப்படி ஒரு அவசியம் இல்லை. அதை வரி அலுவலகமே உங்கள் குடும்பத்துக்கு எது லாபமோ அதை தானாகவே கணக்கிடும். அப்ப இது ஒரு புறம் இருக்க. அடுத்த விஷயம் என்று சொல்லி சொன்னால் முழு நாள் பள்ளி பராமரிப்பு சட்ட உரிமை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2026 மாற்றங்களிலும் மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2026 ஆகஸ்ட் முதல் ஜெர்மனியில் முதல் வகுப்பு மாணவர்களுக்கு முழு நேரமாக பள்ளி பராமரிப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உரிமைக்கு கொண்டு வரையினம் இதுவரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாதி நாள் பள்ளி, மதியம் குழந்தை எங்க வைக்கிறது என்ற குழப்பம் எல்லோரிடத்திலுமே இருந்தது. இவையெல்லாம் பல பெற்றோர்களுக்கு பெரும் சிரமமாக இருந்தது. இப்ப இந்த மாற்றம் குறிப்பாக வேலை செய்யும் தாய்மார்களுக்கு மற்றும் சிங்கிள் பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு நிவாரணமாக இருக்கு. அடுத்தது குழந்தைகளுக்கான ஓய்வூதியம் பற்றி பார்க்கலாம். 2026 அறிமுகமாகும் புதிய யோசனை குழந்தைகளுக்கான ஓய்வூதிய கணக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 6 வயதுல பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அரசு மாதாந்தம் 10 யூரோ ஓய்வூதிய கணக்குல சேமிக்குமாம். அதுக்கும் 18 வயது வரை இது தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதன்படி பாத்தீங்கன்னு சொல்லி மொத்தமாக
€1440 கிடைக்கும். வட்டியுடன் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓய்வு பெறும் வயதுல இந்த தொகை வந்து €1,00,000 மேல் ஆகலாம் என்று சொல்லி கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பணத்தை அரசும் எடுக்க முடியாது, அதே மாதிரி பெற்றோர்களும் முன்பே பயன்படுத்த முடியாது. அப்ப இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, ராணுவ சேவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பெற்றோர்களுக்கு கவலை. 2026 தொடக்கத்துல வந்து 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே ராணுவ சேவை தொடர்பான கேள்வித்தாள்கள் வந்து அனுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு வந்து இந்த நடைமுறை வந்து கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் வந்து அப்படி இல்லை, விருப்பத்தை பொறுத்து செய்யலாம். இது கட்டாய சேவை இல்லை என்றாலும் கூட பல பெற்றோர்களுக்கு வந்து இது கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த சட்டம் இன்னும் முழுமையாக அமலுக்கு வரவில்லை. ஆனால் 2026 இதுதான் திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தந்தையாருக்கான விடுமுறை தினங்கள் பற்றியும் 2026 பேசப்பட்டிருக்கிறது. என்றால் 2026 தந்தையர்களுக்கு வந்து விடுமுறைகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக மொத்தமாக பார்க்க போனால் 2026 வந்து குடும்பங்களுக்கு சில நல்ல மாற்றங்களையும் சில ஏமாற்றங்களையும் கொண்டு வருகிறது. பணம், கல்வி, குழந்தை பராமரிப்பு என்று சொல்லி எதிர்காலத்தை நினைத்து செய்யப்பட்ட திட்டங்கள் வந்து இருக்கின்றன. ஆனால் அரசியல் வாக்குறுதிகளுக்கும் நடைமுறை மாற்றங்களுக்கும் இன்னும் இடைவெளி இருக்கிறது. அப்ப இந்த மாற்றங்கள் உங்களை எப்படி பாதிக்கும், உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட்ல வந்து நீங்கள் பகிருங்க. இது வந்து யூரோப் தமிழ் நியூஸ், நம்பகமான தெளிவான தமிழ் செய்திகளுடன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.